Hello friends, I'm very happy to announce that we'll be starting this Lincoln core batch. Many of you had this doubt, and I have made this video in English also. You can check the video, maybe I'll give it in the link also. This video I'll explain in Tamil. So many of you had this என்ன பண்ணணும் அப்படின்ற டவுட் இருக்கு. ஸோ நாங்க இல்ல என்ன நாங்க பண்ண போறோம் அப்படின்ற டவுட் இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோல அதை பேசிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செய்யலாம். மேபி நான் இந்த வீடியோவை பைலிங்குவலாக கூட பேசுறேன். நீங்க என்ன இந்த வீடியோல இருந்து புரிஞ்சுக்கணும்னா, இந்த எக்ஸாமினேஷனுக்கு இருக்கிற ஃபீச்சர்ஸ் தான் இப்போ லிங்கன்னு நான் பேச போறேன். பட் ஆனா நீங்க இன் ஜெனரல் இந்த யூபிஎஸ்சி படிக்க போறீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா என்னெல்லாம் செய்யலாம், இல்ல என்னெல்லாம் எதிர்பார்க்கணும், ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றது தான் நான் பேச போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த லிங்கன்ல ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஃபீச்சர்ஸ்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு டவுட் என்னன்னா, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. யூனோ தே ஹேவ் திஸ் சோ மெனி GS1 சொல்றாங்க, GS2 சொல்றாங்க, 3 சொல்றாங்க. நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இந்த லிங்கன்ல இந்த கோர் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் நான் சொல்றது ஒரு கோர் ட்ரினிட்டிங்க. இதாவது இதுல பாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். பாலிட்டி, ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்டரி. ஓகேங்களா? இதுதான் இதோட கோர் ட்ரினிட்டி ஆஃப் யூபிஎஸ்சி. நீங்க வந்து கோர் பேட்ச்னு சொல்றீங்க. கோர் பேட்ச்னா டஸ் இட் இன்க்ளூட் த மெயின்ஸ்? ஆக்சுவலா கோர் பேட்ச்னு நான் ரெஃபர் பண்ணது வந்து ஜிஎஸ் பேப்பர் 1, 2, 3, 4 மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ப்ராமினன்டான சப்ஜெக்ட்ஸ் பேசினேன். ஸோ அதுக்கான மீனிங் என்னன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் தான். ஸோ இட் இஸ் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்சை தான் நான் கோர் பேட்ச்னு எப்படி மீன் பண்ணனா, இந்த சப்ஜெக்ட்ஸ் இம்பார்ட்டன்ட். இந்த கோர் ட்ரினிட்டியை நம்ம கரெக்டா செஞ்சுட்டாலே நம்ம ஒரு கிட்டத்தட்ட பாதி கடல் தாண்டிட்டோம்னு அர்த்தம். நம்ம இதை மிஸ்டேக் பண்ணிட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஃபோக்கஸ் பண்ணாம பெரிஃபெரி, அதாவது இது கோர், பெரிஃபெரியில் இருக்கிறது வந்து ஓகே இம்பார்ட்டண்டா இருக்கும். அவங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி, இது எப்படி, சயின்ஸ் அண்ட் டெக் எப்படி, அதெல்லாம் நம்ம பேசுவோம். ஆனா உங்களோட மெயின் ஜாப் என்ன அப்படின்னா இந்த ட்ரினிட்டியை முடிக்கிறது. இது வந்து இந்த கோர் சப்ஜெக்டோட ஆர் லிங்கன் பேட்சோட பிரைமரி ஃபீச்சரா இருக்கும். பிரைமரி ஃபீச்சர்னா ஒரு பேஸ் பில்ட் பண்ற மாதிரி. இதுக்கு மேல இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் வரும். இப்போ ப்ரிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 3 மட்டும் இல்ல, இப்போ எக்கனாமிக்ஸ் இருக்கு, அப்புறம் என்விரான்மெண்ட் இருக்கு, அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு, அப்புறம் இன்னும் அதர் வேர்ல்ட் ஹிஸ்டரி இருக்கு, GS4 இருக்கு. ஆல் த ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிலபஸ்ல பிரிச்சு கொடுத்துருப்பாங்க, GS1, GS2, GS3, 4 அப்படின்னு. ஆனா அதோட பிரைமரி கோர் பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கும். இப்போ லிங்கன்ல இதை எப்படி பக்காவா முடிக்கிறது அண்ட் அதர் திங்ஸ் விச் ஐ ரெஃபர் டு அதை எப்படி கிளியரா முடிக்கிறதுன்னா இந்த பேட்ச். இப்போ இதுக்கு வந்து நீங்க உங்களுக்கு டவுட் வரலாம், எப்படி டெஸ்ட் அப்படின்னு. டெஸ்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இல்ல நீங்க கிரிக்கெட் விளையாடி இருந்தாலோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க ஃபர்ஸ்ட் உங்களை ரெடி ஆக்குவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தயாராகணும், அப்புறம் தான் அவங்க மேட்ச்ல இறக்கி விடுவாங்க. நீங்க யோசிக்கலாம், இல்ல இந்த நெட்ஸ்ல எல்லாம் கிரிக்கெட்ல மேட்ச் பிராக்டிஸ் பண்ற மாதிரி பண்ணணும். ஆனா இங்க எப்படின்னா நீங்க இந்த கோர் சப்ஜெக்ட்ஸை முடிக்கணுங்க. இந்த கோர் சப்ஜெக்ட்ஸை பிளான் நான் எப்படி வச்சிருக்கேன்னா, மேபி இது நான் இந்த டியூரேஷன்லயும் சொல்றேன். இந்த கோர் சப்ஜெக்ட்ஸோட பிளானு இந்த ஜூன், இது நீங்க பாத்தீங்களாலே தெரியும், ஜூன் 2025ல ஸ்டார்ட் பண்ற ஐடியா. இது வந்து இந்த கோர் சப்ஜெக்டை February or Jan கொஞ்சம் அந்த டைம்ல நம்ம ஒரு கான்கிரீட்டா முடிச்சு வச்சுட்டோம்னா அப்புறம் நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு வரலாம். இதுதான் இதோட ஐடியா. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து அந்த கோர் பேட்ச், இது வந்து அந்த டெஸ்டுக்கான வெறும் டெஸ்டும் இருக்காது. இதுல வந்து எப்படி கொஸ்டின் பேப்பரை சால்வ் பண்ணலாம், எப்படி அதுல அனலைஸ் பண்ணலாம், எப்படி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும், எப்படி நம்ம படிச்சதை இந்த கொஸ்டினுக்கு அனலைஸ் பண்ணணும், எல்லாம் இந்த பேட்ச். இது ஒரு பார்ட் ஆஃப் கோர். இந்த டெஸ்ட் பேட்ச் சீரீஸை கம்ப்ளீட்டா நான் எடுப்பேன். இதுல முடிச்சுட்டு இதுல நீங்க ஜாயின் பண்ணணும். இதுதான் இதோட ஐடியா. ஒரு லிங்கன் பேட்சோட ஐடியா என்ன அப்படின்னா, இந்த கோர் பேட்சை நீங்க வந்து ரொம்ப சின்சியரா ஃபர்ஸ்ட் பார்ட் செய்யணும். இதுல நம்ம அதாவது டிஸ்ட்ராக்டே ஆகக்கூடாது. நம்ம இது இப்படி இது இருக்கு அது இருக்கு
டெஸ்ட் பேட்ச் இருக்கு, டெஸ்ட் எழுதணும், ஆன்சர் ரைட்டிங், நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் இதை முடிங்க. நீங்க இப்பதான் காலேஜ்ல இருந்து வரீங்க, இப்பதான் படிக்க வரீங்க அப்படின்னா இதை நீங்க முதல்ல ஃபர்ஸ்ட் செய்வோம். முதல்ல சைக்கிள் ஓட்டணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டூ ஆல் த பெடலிங் ஃபர்ஸ்ட். நீங்க அதுக்கப்புறம் உட்காந்து கைவிட்டு ஓட்டலாமா இல்ல தலைகீழ ஓட்டலாமான்றத நம்ம அப்புறம் யோசிப்போம். ஃபர்ஸ்ட் பெடல் பண்ணி உட்காந்து நான் உங்களை நீங்க அதுதானே நீங்க நல்லா பாருங்க, அப்பதான் அவங்க அந்த கை விடுவாங்க. இந்த சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் பழகிருந்தீங்கன்னா அவங்க எப்போ அந்த கை சைக்கிள்ல இருந்து எடுப்பாங்கன்னா நீங்க எப்போ ரெடியா இருக்கீங்கன்னு யோசிக்கும் போது. நான் எப்போ அதை யோசிப்பேன்னா நீங்க இந்த இதை போர் முடிக்கும் போது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதணும். இந்த டெஸ்ட் எழுதும் போது நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் எப்படி பண்ணலாம், அந்த ஆன்சர் ரைட்டிங்கை நம்ம என்னெல்லாம் யோசிக்கணும்ன்றது அது நெக்ஸ்ட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதை முடிக்கணும், அதுக்கப்புறம் இதை முடிக்கணும், அப்புறம் ஆன்சர் ரைட்டிங்கை பத்தி நீங்க யோசிக்கணும். ஆன்சர் ரைட்டிங் வந்து நீங்க யோசிக்கலாம் இல்ல இந்த டைம்ல எல்லாம் ரொம்ப லேட் ஆயிடும்னு. நீங்க கவலைப்படாதீங்க, இதுல நான் எப்படியும் இருக்கதான் போறேன். நான் இது நீங்க இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் 8 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஸ்லோவா எப்படி இதை ஒன் ஸ்டெப் அட் அ டைம் சொல்லி கொடுக்கணும். எடுத்த உடனே அதை தான் நான் திருப்பி சொல்றேன். சைக்கிள் ஓட்டுறதோ இல்ல ஸ்விம்மிங் பண்றதோ எடுத்த உடனே பிடிச்சி கிணத்துல தள்ளி விட்டா அது எங்க வந்து இது பண்றது. அதுல ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா உங்களுக்கு சொல்லி தரணும். இந்த பார்ட் என் கையில விட்டுருங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க இது ரெண்டுத்தையும் யூ ஹாவ் டு இங்க வந்த அப்புறம் நீங்க செய்யணும். இது என்னோட பொறுப்பு, நான் பாக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்லாம் தருவீங்க. என்னோட தாழ்மையான கருத்து என்னன்னா, இந்த மெட்டீரியல் பின்னாடி நீங்க போறதை விட்டுட்டு இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவைன்றத பாருங்க. இந்த எக்ஸாமுக்கு என்ன தேவைன்றத நான் தரேன். இதுல என்னென்ன வேணும், என்னென்ன புக்கு படிக்கணும், என்னென்ன அதுல எதெல்லாம் படிக்கணும். இப்ப என்சிஆர்டியா, டிஎன்பிஎஸ்சியா, ஆர் டிஎன்பிஎஸ்சினா நான் சொல்றது தமிழ்நாடு புக்ஸ். தமிழ்நாடு புக்ஸ்ல எந்த ஹிஸ்டரி புக் இருக்கு, ஓல்டு ஹிஸ்டரி புக்கா, நியூ ஹிஸ்டரி புக்கா, எந்த 6th ஸ்டாண்டர்டா 7th ஸ்டாண்டர்ட், அது எல்லாமே இதுக்குள்ள வரும். நீங்க அதெல்லாம் கவலையப்படாதீங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு இதெல்லாம் படிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரினிட்டி பத்தி பேசியிருக்கேன்னா இதுல ஹிஸ்டரியில என்னெல்லாம் படிக்கலாம் அது எல்லாமே நான் சொல்ல போறேன். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எந்த ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி அந்த சோர்ஸ் ஆஃப் அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா இந்த ட்ரினிட்டியை வந்து இந்த இண்டெக்ஸை வச்சு நீங்க இந்த புக்குக்கு போகணும். இதுதான் இதோட லாஜிக். கிளாஸும் அப்படிதான் இருக்கும். கிளாஸும் வந்து உங்களுக்கு இதை கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்டு நீங்க இங்க இருந்து இங்க போகணும். அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும் எங்க எல்லா கொஸ்டினோட சோர்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினோட சோர்ஸ் எல்லாம் எப்போ புரியும், ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இப்பவே கேட்டுட்டு இருப்பாங்க சோர்ஸ் சொல்லுங்க சோர்ஸ் சொல்லுங்க. சோர்ஸ் எப்போ புரியும்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொசீஜரை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த புக்குக்கு போயிட்டு அப்புறம் உங்களுக்கு புரியும், ஓ இங்க இருந்து தான் அவங்க கொஸ்டின் எடுக்கிறாங்க, ஓ இது வந்து நம்ம ஈஸியா செஞ்சிடலாம் போல இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் இந்த கோர். சோ இது ஒண்ணு. தேர்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, இந்த நியூஸ் பேப்பர் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இதை வந்து எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். நான் இந்த அதர் ஃபீச்சர்ஸ் விட்டுருங்க. நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும், எந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் பேப்பர் எப்படி எடிட்டோரியல்ல இருந்து படிக்கிறது, என்ன மீனிங், அதுக்கான கோரிலேஷன் என்ன, எப்படி அது வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க, இந்த ஆன்சர் ரைட்டிங் நான் எப்படி சொன்னனோ இது என்னோட பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையே படாதீங்க. இப்போ இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கும் போது இந்த நியூஸ் பேப்பர் கிளாஸஸ்லாம் நான் எடுக்கிறேன். இந்த கிளாஸஸ் எப்படி நீங்க அந்த நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், இது எல்லாமே இது என்னோட பொறுப்பு. நீங்க அதை பத்தி ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ண வேணாம். ஆனா இன்னில இருந்து நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க இப்ப வெயிட் எல்லாம் பண்ணணும்ல, இது படிக்க ஆரம்பிச்சிடலாம். சோ இது எப்படி கோரிலேட் ஆகுதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. சோ அப்போ இதுல இருந்து தான் இந்த பாயிண்ட் வருது. ஸோ நம்ம இந்த கோர் பேட்ச்ல வெறும் கோர் சப்ஜெக்ட்ஸோ உங்களை சப்ஜெக்ட் நடத்தி விட்டுட்டு போகல அப்படின்னு சொல்லல. இந்த ஆன்சர் ரைட்டிங் ஏன் பொறுப்பு, இந்த நியூஸ் பேப்பர் ஏன் பொறுப்பு அப்படின்னா உங்களுக்கு மென்டாரா இருக்கிறது ஏன் பொறுப்பு. நான் இந்த சென்ஸ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறது என்னன்னா, நீங்க மென்டாரா இருப்பீங்களா இல்ல மென்டாரிங் பண்ணுவீங்களா. நீங்க அதுக்கு அவசியமே இல்லை, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த லிங்கன் பேட்ச்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் மென்டாரா தான் இருக்க போறேன். உங்களுக்கு எப்படி என்ன செய்யணும், எப்படி இந்த எக்ஸாம் படிக்கணும், என்ன பயம் இருந்தாலும் we are going to sort it out through this process. நீங்க அதுல நீங்க யோசிக்கவே வேண்டாம். சோ இந்த ஒரு பாயிண்ட் என்னன்னா இதுதான் வந்து, ஏன்னா இது நிறைய பேர் கேட்கறாங்க நீங்க மென்டார் பண்ணுவீங்க. மென்டாரிங்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை, நீங்க அதெல்லாம் பயப்படாதீங்க. நம்ம இதுக்கு என்னன்னு யோசிப்போம். அதுக்கப்புறம் இதை நான் உங்க பொறுப்பா எடுத்துக்கிட்டு ஐ வில் டூ தட். அதுக்கப்புறம் நீங்க பாயிண்ட் என்னன்னா இந்த கிளாஸ் வந்து
ஓகே, இது வந்து இந்த பாயிண்ட்ல இருந்திருக்கணும். கிளாஸஸ் பர் வீக் வந்து ஐ எம் பிளானிங் அபவுட் 5 கிளாஸஸ். என்னோட ஐடியா இது. ஓகேவா, நம்ம அது கிளாஸ் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ வீக் டே யூனோ மண்டே ஆர் த டியூஸ்டே டு சம் சாட்டர்டே வரைக்கும் ஒரு 5 days இருக்கணும்னு என்னோட ஐடியா. இந்த கிளாஸ் போதும். அந்த கிளாஸ் வந்து ஒரு 2.3 hours. ஏன் அப்படின்னா என்னோட ஐடியா என்னன்னா, நீங்க படிக்கணும். உங்களை ஃபுல் டைம் உட்கார வைக்கிறது என்னோட நோக்கம் இல்லை. என்னோட நோக்கம் என்னன்னா, நீங்க இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்ல வெரி தரோவா இருக்கணும். அண்ட் அதர் ரெலவெண்ட் திங்ஸ் எல்லாம் நீங்க சப்சீக்வெண்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உங்க டைம் இருக்கணும். அவங்களுக்கு அவங்க டைம் கொடுத்தாதான் அந்த விஷயத்த அவங்க செய்வாங்க. இந்த ப்ராசஸ்ல எனக்கு என்ன ஐடியானா, கரெக்டா இதை செய்யும் போது இதை உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா, ஒரு டேல உங்களுக்கு ஆம்பிள் அமௌண்ட் ஆஃப் டைம் கொடுத்துட்டோம்னா, நீங்க உங்க ப்ராசஸ், ஏன்னா நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஸோ நான் சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லை, நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும், அப்புறம் நீங்க நடத்தின சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும். இது எல்லாமே நீங்க போய் படிக்கணும். அண்ட் இட் வில் பி லைக் ஒரு டூ அண்ட் ஃப்ரோ. ஸோ ஏதாவது கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு, ஊருக்கு போயிட்டீங்க, உடம்பு சரியில்லை, ஆர் சம் அதர் ப்ராப்ளம், ஏன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் வரும். ஏன்னா இட்ஸ் அ லாங் ப்ராசஸ்ல, அப்போ வந்து ரெக்கார்டட் கிளாஸ் கிளியரா இருக்கும். அது நீங்க கேட்டீங்கன்னா அட்மின்ல உங்களுக்கு கிளியரா கொடுத்துருவாங்க. ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐ வில் பி எ மென்டார். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் நீங்க அதை கேட்கலாம், நீங்க அதை திருப்பி கூட பார்க்கலாம், எத்தனை தடவை வேணா பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து நிறைய பேர் ஃபீஸ் அண்ட் ப்ரௌசர் பத்தி கேட்டிருந்தாங்க. ஃபீஸ் அண்ட் ப்ரௌசர் வந்து கால் பண்ணுங்க. இதுல ஐ திங்க் நம்பர் நான் போடுறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அந்த நம்பர்ல நீங்க கேட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இன்னும் இந்த ஃபீஸ் அண்ட் ப்ரௌசரை வந்து அந்த மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட் ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப் தான். ஏன்னா எனக்கு வந்து பெரிய கம்யூனிகேஷன் சேனல் இல்லை, ஸோ நான் மேபி அதையும் போடுறேன், கான்டாக்ட் நம்பரும். மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட் டெலிகிராம் சேனல்ல நீங்க போட்டீங்கன்னா அதுல இந்த ப்ரௌசர் அண்ட் இது இருக்கும். ஃபீஸ் வந்து நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம், அவங்க சொல்லுவாங்க. ஸோ டியூரேஷன், என்னோட பாயிண்ட் இதுதாங்க. டியூரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஐடியா வந்து கோர் பேட்ச். அந்த கோர் பேட்ச்ல இது ட்ரினிட்டின்னு தான் சொல்றேனே தவிர இது மட்டுமே சொல்லலை. இதை தவிர்த்து நான் சொன்ன எக்ஸ்பிளைன் பண்ண, அதாவது சிலபஸ்ல இருக்க எல்லா சப்ஜெக்டும் இருக்கு. இதை வந்து நம்ம செஞ்சப்புறம் இந்த டெஸ்ட்டுக்கு வரும். அந்த டெஸ்ட் அண்ட் அனலைசிஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்லோவா நம்ம வந்து ஆன்சர் ரைட்டிங் வரும். ஸோ இந்த டியூரேஷன் வந்து நீங்க நல்லா பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 7 months வரும், 7-8 months வரும். அதுக்கப்புறம் 7 months வரும். அண்ட் அதுக்கு ஏன்னா ஜூன்ல இருந்து ஃபெப் வரைக்கும், ஸோ 7-8 months. அதுக்கப்புறம் இந்த பேட்சும் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு இந்த ஜூன்ல இருந்து ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் மே வரைக்கும் உங்களை கரெக்டா இந்த ப்ரிலிம்ஸ் கொண்டு போய் விடுற வரைக்கும் இந்த லிங்கனோட பொறுப்பு. லிங்கனோட பொறுப்பு இல்லை, அது என்னோட பொறுப்பு. அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு அது அது வந்து லிங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன்ற எனக்கு ஒருத்தவர்னால இந்த எக்ஸாம் படிக்கும் போது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எப்படி இந்த 8 மெயின்ஸ்லாம் எழுதுனீங்க அப்படின்னு. இதுல இவர் ரொம்ப பெரிய பார்ட்டா இருந்தாரு. அவரோட லைஃப் லெசன்ஸ் எனக்கு தெரியும். அவரு வச்சுதான் வி ஷுட் டூ திஸ்ன்னு எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா இந்த பேட்ச்ல தான் குளறுபடி ஆகுதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருமே கரெக்டா தான் படிக்கிறாங்க, எல்லாருமே கரெக்டா தான் இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்றாங்கன்னு ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அதுல எங்க பிரச்சனை வருதுன்னா, அவங்களுக்கு எந்த டைரக்ஷன் கொடுக்கப்படுது. ஏன்னா எல்லாரும் கரெக்டா தான் இருக்காங்க. எல்லாரும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 24 hours மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆனா அந்த டைரக்ஷன்ல தப்பாறதுனாலதான் அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. ஏன்னா பிரைமரிலி ஸ்டார்ட் பண்ணும் போதே நியூஸ் பேப்பர் இல்லாம ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு மெட்டீரியல் சொல்றாங்க, ஏதாவது கரண்ட் அஃபேர் சொல்றாங்க, ஆனா இதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்கணும், அதை நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்ல இதுதான் கோர் சப்ஜெக்ட்ஸ். ஏன்னா பெரிஃபெரியல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த கோர் சப்ஜெக்ட்ஸை உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி விட்டுட்டேன்னா நீங்க யூ ஆர் எம்பவர்டு. அதுதானே பாயிண்ட். ஒரு எம்பவர்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தான் யோசிக்கணும். அதுதான் இவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, நானும் அதை தான் பண்ணலான் இருக்கேன். ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்ன மென்டாரிங் என்ன செய்யணுமோ till you clear, we will be there. We will be there, I will be there, I can assure you that. Thank you for watching. இதுல கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்க திருப்பி பார்த்துக்கோங்க. All the best and thank you.